நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. செப்டிக் டேங்க்ல எல்லாம் என்னுடைய குழந்தை விழுகல, என் குழந்தைய அடிச்சு சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் முழுக்க தமிழகத்துல மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருந்த சிறுமி லியா லட்சுமியுடைய தந்தையும் தாயும் கலெக்டர் அலுவலகத்துல புகார் மனு கொடுத்திருக்காங்க. அவங்க எதன் அடிப்படையில இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, இந்த வழக்குல இதுவரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, அவங்க குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்கா அப்படிங்கிற பல தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். பாப்பா செப்டிக் டேங்கில் விழவே இல்லை. இன்றைக்கி காலையில் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். அங்கே வீடியோ காமிக்கணும்னு சொன்னாங்க. அந்த செப்டிக் டேங்க் பகுதியில் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தோம். நாங்கள் அதில் ஒரு பகுதியில் கூட என் பொண்ணு செப்டிக் இன்ஸ்பெக்டர் இந்த வீடியோ பார்க்க விடாமல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நான் எங்கள் வக்கீல் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஃபுல் வீடியோவே பார்க்க விட என் பொண்ணை அடித்து தான் கொண்டிருக்காங்க. ஜனவரி 3ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில செயல்பட்டு வந்த ஒரு தனியார் பள்ளியில செப்டிக் டேங்க்ல LKG படிக்கிற ஒரு குழந்தை விழுந்துட்டதா சொல்லி அவசரமா பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுக்கறாங்க. என்ன தகவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சது, அதனால சீக்கிரமா வந்துட்டு உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போங்க அப்படின்னு வழக்கமான பள்ளி முடிகிற நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் எல்லாம் அலறி அடிச்சுட்டு பள்ளிக்கு பார்க்கும்போதுதான் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க்ல ஒரு குழந்தை விழுந்து உயிரிழந்துட்டதா அவங்களுக்கு தெரிய வருது. இந்த குழந்தை லியா லட்சுமி அப்படிங்கிற சிறுமி. இதை கண்டித்து பெற்றோர்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, பள்ளி தரமான முறையில தான் செயல்பட்டுதா அப்படின்னு ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது. சிறுமியுடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உடல்ல காயங்கள் எதுவும் இல்லை, அதனால சிறுமியுடைய மரணத்துல மர்மம் இல்லை. ஆனா அவங்களுடைய வயிற்றுக்குள்ள தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியும் அந்த செப்டிக் டேங்க்ல இருந்த தண்ணியும் ஒண்ணுதானா அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் முழு தகவலையும் தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் சிறுமியுடைய மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு பல்வேறு தரப்பினர் பல சந்தேகங்களை எழுப்பிட்டு வந்தாங்க. சிறுமியுடைய தந்தையும் தாயும் இதை உறுதிப்படுத்துற மாதிரி நேற்றைய தினம் ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பிள்ளைய அடிச்சு கொண்டிருக்காங்க, நாங்க இதை சும்மா சொல்லல, என் பிள்ளையோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட விசாரிச்சேன், ஒரு குட்டி பொண்ணு கிட்ட விசாரிச்சேன். அந்த பொண்ணு சொல்றாங்க, லியா லட்சுமியை அவங்க கிளாஸ் டீச்சர் அடிச்சாங்க, அதனாலதான் இந்த குழந்தை உயிரிழந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் நாங்க புகார் மனு கொடுக்க போனப்ப நீங்க CCTV ஃபுட்டேஜே பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர் எங்களை நேரம் கடத்துறதுக்காக அங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தாரு. நாங்க CCTV ஃபுட்டேஜையே முழுசா பார்க்க விடல, அதுக்கு நிறைய தடைகளும் வந்துச்சு. இடையில அவங்க கட் பண்ணி காட்ட முற்பட்டாங்க. ஆனா நாங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த CCTV ஃபுட்டேஜையே பார்த்தோம். அதுல என்ன இருந்தது அப்படின்னா, ஏற்கனவே இறந்து போன ஒரு குழந்தைய கையில எடுத்துட்டு தான் அந்த செப்டிக் டேங்க் வரைக்கும் போறாங்க. போயிட்டு உடனே திரும்பி வர்றாங்க. அதுக்கப்புறம் சிலர் அதை தொலாவர மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை இப்போ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. பாப்பா செப்டிக் டேங்கில் விழவே இல்லை. இன்றைக்கி காலையில் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். அங்கே வீடியோ காமிக்கணும்னு சொன்னாங்க. அந்த செப்டிக் டேங்க் பகுதியில் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தோம். நாங்கள் அதில் ஒரு பகுதியில் கூட என் பொண்ணு செப்டிக் டேங்கில் விழுந்ததுக்கான எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே கிடையாது. ஆனால் ஒரு மிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, செப்டிக் டேங்க் ரைட் சைடில் இருக்குது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, லெஃப்ட் சைட்லேருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கூட அங்கே இல்லை, போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ பேர் அதில் ஒரு 4-5 குச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க, எடுத்து தொழிலிருக்காங்க. அந்த ஸ்டிக் அந்த செப்டிக் டேங்க் உடச்சிருக்காங்க. ஒருத்தர் ஜம்ப் பண்ணியிருக்காங்க, பார்க்கும்போது தெரியுது எனக்கு, ஜம்ப் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த செப்டிக் டேங்க்லேருந்து எந்த ஒரு குழந்தையை தூக்கிறதுக்கான அறிகுறி எதுவுமே கிடையாது. ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் எங்களை வீடியோவே பார்க்க விடலை. இன்ஸ்பெக்டர் வீடியோ பார்க்க விடாமல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நான் எங்கள் வக்கீல் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஃபுல் வீடியோவே பார்க்க விடலை. அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். அந்த மோஸ்ட்லி எனக்கு அந்த 37 கேமரா இருந்தது அங்கே. இப்போ 32 கேமரா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறோம். ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த நிலையில தான் குழந்தைய அடிச்சு துன்புறுத்தினதுக்கான எந்த அடையாளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப அந்த குழந்தையுடைய ரிப்பன்ல ரத்தக்கரை இருந்ததா சொல்லியிருக்காங்க. என் குழந்தைய போட்டு இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே, ட்ரெஸ்ஸு, ரிப்பனு, பெல்ட்டு எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ எதிர்ச்சியாக தெரியாமல் எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது அவங்க தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல் கொடுத்தாலும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கிட்ட வந்துருச்சு.
நாங்கள் அதை அன்னைக்கு கவனிக்கவே இல்லை. மறுநாள் படைக்கும் போது அங்கே எடுத்து வைக்க பார்க்கும்போது அந்த ரிப்பனில் ரத்தம் இருக்குது. ரெண்டாவது அவள் போட்டிருந்த யூனிஃபார்ம் ஒயிட் கலர் சட்டை, அதில் ப்ளூ கலர் செக்குடு போட்டிருக்கோம் அந்த யூனிஃபார்மில். அதில் வந்து இந்த காலரில் இங்கே ஒரு இடத்துல, இந்த இடத்துல 2 இடத்துல ரத்தக்கரை இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூலில் மறைக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து ப்ளீச்சிங் போட்டு வாஷ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவங்க ரிப்பனை கவனிக்கணும். இதில் போன அதாவது ஒரு பிளட் பட்டுருந்ததுன்னா அந்த இடம் திட்டா அப்படியே தெரியும். ஆனால் அங்கே மட்டும் வந்து கரைஞ்சிருக்கு, அந்த கரை வந்து ஃபுல்லாகவே வாஷ் ஆகிருக்கு, போயிருக்கு, லைட்டாக மட்டும் தெரியுது. ஆனால் ரிப்பனில் வந்து தெளிவாக இருக்குது ரத்தக்கரை. இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பொண்ணை அடித்து தான் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தையுடைய ஆடையில எந்த ஒரு துர்நாற்றமுமே வரலை. ஒருவேளை அந்த குழந்தை செப்டிக் டேங்க்ல விழுந்திருந்தது அப்படின்னா எப்படி அவ்வளவு ஈஸியா அந்த துர்நாற்றம் காணாம போகும் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த வழக்குல நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே சிறுமி லியாலட்சுமி மரணத்துல சந்தேகம் இருக்கா? அவங்க பெற்றோர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் நியாயமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.